இல்லை சார், பல கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க. அதில் நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பல. முடிவுக்கு வந்த பிறகு சொல்லுவோம். அப்பதான் நாகரிகமாக இருக்கு. அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தாவேகா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நான் யார் மேல எனக்கு பொறாமையும் கிடையாது, யாரை பார்த்து பயமும் கிடையாது. அதனால நான் யதார்த்தமா பேசுறேன். சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஒரு நடிகர் மாற்றத்தை உருவாக்கன்னு மாநாடு நடத்தி அவர் அண்ணன் பழனிசாமியை தோல்ல தூக்கிட்டு போய் முதலமைச்சர் ஆக்க வேண்டிய அளவுக்கு என்ன பழனிசாமி காமராஜரா இல்ல கக்கனா? பொறுத்து பார்த்தார் பழனிசாமியுடைய அந்த ஒரு அட்ராசியஸ் பிஹேவியர், அடாவடித்தனமான பேச்சுகள், நடவடிக்கை, தலைமை பண்பே இல்லாதனால அவரு 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியா இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டாரு. களம் அப்படிதான் இருக்குமா? நானே ஏற்கனவே நீங்க கேட்டப்ப அண்ணன் பழனிசாமி தலைமையில கூட்டணி அமைந்தால், ஏதோ தனிப்பட்ட வெறுப்புல நான் சொல்லல, பழனிசாமி அவருடைய கேண்டிடேச்சர் 21 தோத்து போயிடுன்னு அப்ப என்ன அணுகினவங்கள்ட்ட நான் சொன்னேன். அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் திமுகவை எதிர்த்து நாங்கெல்லாம் ஒரு அணியில வரணும்னு சொன்னப்ப, நான் அது நடக்காதுன்னு தெரிந்தும் வயதில் பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சொல்றப்ப முயற்சி செய்யுங்கள்னு சொன்னேன். அப்பயும் நான் இதே கருத்து தான் சொன்னேன். நான் ரிட்டனாவே எழுதி கொடுத்திருக்காரு. நான் சும்மா வார்த்தைக்கு சொல்லல. அமித்ஷா அவர்களுக்கு அப்பொழுது என்னை சந்தித்த கிஷன் ரெட்டி அவர்களிடம் நான் ரிட்டனாவே கொடுத்திருக்கேன். அப்ப நான் சொன்னது, நீங்க பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்னா நம்மால் வெற்றி பெற முடியாது. நாங்கள் உங்க கூட வந்தாலும் 100 தொகுதிகள் வென்றால் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் பழனிசாமியின் செயல்பாடுகள், அவருடைய ஒரு கட்சி தலைவரா, ஒரு பொதுச் செயலாளரா அவருடைய தவறான செயல்பாடுகள், யாரை பார்த்தாலும் பயம், ஒரு தலைமை பண்புனால யாரையும் எதிர்கொண்டு, இப்ப கட்சியில எந்த கட்சியில பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்று தனியா நின்றப்ப ஜானகி அம்மையார் அணியில போட்டி போட்டவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு, அண்ணன் பன்னீர்செல்வம் ஜானகி அம்மா அணியை சேர்ந்தவர் தான். அவரை முதல்வராக அம்மா தனக்கு அப்புறம் அந்த 6 மாதம் ஸ்டாப் கேப்ல ஆக்குறாங்க. அப்ப ஜாஜேங்கிற எண்ணம்லாம் இல்லாம 91 தேர்தலில் எல்லாருக்கும் வேட்பாளர் இருக்கு. ஆர்.எம். வீரப்பன் அண்ணனையே கூப்பிட்டு அவருக்கே இணை பொதுச் செயலாளர் பதவி எல்லாம் கொடுத்தாங்க. இது போல அம்மாவை தாக்கி பேசியவர்கள் எத்தனையோ பேர் இப்ப கூட அங்க இருக்காங்கள, பழனிசாமி கூட, வளர்மதி அக்கா, அது மாதிரி மறைந்த M.K. பாலன், ஈவன் அண்ணன் காளிமுத்து, இவர்கள் எல்லாம் இது போன்று பல பேர் அம்மாவிற்கு எதிராக இன்னும் தனிப்பட்ட முறையிலேயே, அரசியலெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையிலே பேசியவர்கள் கூட அதெல்லாம் அம்மா அவர்கள் புறந்தள்ளிவிட்டு புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு அவர்களை எல்லாம் சேர்த்து அவர் பண்ணார். நான் அதுக்காக தினகரன் சேர விரும்புகிறாருன்னு நீங்க அதை நினைச்சிடாதீங்க. நான் பழனிசாமியோட சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. துரோகத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் மற்றவர்களை, அண்ணன் பன்னீர்செல்வமாக இருக்கலாம், சின்னமாக இருக்கலாம், செங்கோட்டையன் போன்றவர்கள், இப்ப நிறைய பேர் வெளில போனவங்க பழனிசாமி மேல உள்ள அதிருப்தியிலேயே பழனிசாமி யாரையும் எடுத்தெறிந்து பேசுறாரு. அண்ணன் பன்னீர்செல்வத்தை காலம் கடந்து விட்டதுங்கிறாரு, துரோகம் செய்தாருன்னாரு. யார் துரோகம் செய்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால சுயநலத்தோட அவர் கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லையாங்கிற பத்தி இல்ல, அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பேரோட தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தலைவருக்கு உள்ள தகுதியே இல்லாமல் செயல்படுகிறார் என்பதை எல்லாரும் சொல்றாரு. அது நானும் அதான் நினைக்கிறேன். அதனால பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில், அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு 3வது இடத்துக்கு தான் செல்லும். இந்த போட்டி நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் இருக்கும். அது புதிய கட்சி, இவர் போய் அவர் கூட போறதுக்காக நான் கூட போறேன் இல்லைங்கிறதெல்லாம் நான் முடிவு செய்யவே இல்லை. நான் யதார்த்தமா ஒரு குடிமகனா பார்த்து நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் பதில் சொல்றேன். அது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான். அவர் தலைமையில சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக இருக்கும். மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக அதாங்க நான் இப்ப முன்ன சொன்னதுதான். பழனிசாமியோட செயல்பாடு, அவர் அண்ணன் OPS கூட இருந்து அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணது, நிறைய பேர் அது தப்பாலாம் டிபேட்ல பேசுறாங்க. 6 மாசம் தேர்தல் இருக்கு, இப்ப ரிசைன் பண்ண, அதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணியிருந்தா தான் என்ன இருக்கு, தேர்தல் வந்துட போட, இப்ப ஏதோ ஒரு தொகுதியில கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அப்படி அல்ல.
அவர் PH பாண்டியன் அவர்களுடைய மகன். PH பாண்டியன் அவர்கள் அரசியலில் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தவர். அம்மா அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராகத்தான் இருந்தார். அது மாதிரி 2001 மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர். அம்மா அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வழக்கறிஞர், சட்டமன்ற உறுப்பினர். இப்பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் கூட இருந்தார். பொறுத்து பார்த்தார் பழனிசாமியுடைய அந்த ஒரு அட்ராசியஸ் பிஹேவியர், அடாவடித்தனமான பேச்சுகள், நடவடிக்கை, தலைமை பண்பே இல்லாதனால அவர் அங்க போனது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. அதை பேர் கூட சில பேர் சொல்றாங்க, நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில், தட்டுற மாதிரி தட்டுறாருன்னு. அப்படி இல்லை, அவர் போனதுக்கான காரணம் தெரியுமில்ல. அவரை தடுத்து நிறுத்த எங்களால் முடியவில்லை. அண்ணன் பன்னீர்செல்வத்தால முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால நாங்கள் போனாரு. போனதுக்கான காரணம் அது எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம்தான். எப்படி அன்வர் பாஜா போனப்போ அதான சொன்னேன், எங்க கூட இல்லைனாலும் வேற அணியில் இருந்தாலும் அம்மாவின் தொண்டர்கள் என்கிற முறையில் அவர்கள் திமுகவிற்கு செல்வது துரதிருஷ்டவசமானது. பட் அதுக்கு காரணம் பழனிசாமியின் செயல்பாடுகள் தான் என்பதை நான் அந்த எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இல்ல, நான் உண்மையை சொல்லணும்னா நான் யதார்த்தத்தை சொல்றேன். எங்களை பல கூட்டணிகளிலிருந்து எங்களை அணுகுகிறார்கள். கடந்த பல கட்சிகளிலிருந்து கூட்டணிக்காக 2-3 மாதங்களாகவே அணுகினார்கள். நான் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது ஏற்கனவே என்டிஏல இருந்தப்ப பேசுவது முறையாக இருக்காது என்று செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்னை அணுகினார்கள். அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சி முக்கிய நிர்வாகிகளோடு எல்லாம் பேசிவிட்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். அது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கு. நான் எந்த முடிவும் எடுக்கல, அதுதான் உண்மை. அதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இது டிசம்பரோ ஜனவரியோ ஆகும். இன்னும் சில புதிய மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒன்றை மட்டும் சொல்றேன், நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும். எங்களை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி வெற்றி பெற முடியாது என்பதுதான் இன்றைக்கு சூழ்நிலை. அது நான் அதீத நம்பிக்கையில சொல்ல, யதார்த்தத்தை சொல்றேன். இல்ல சார், பல கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க. அதுல நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பல. முடிவுக்கு வந்த பிறகு சொல்லுவோம், அப்பதான் நாகரிகமாக இருக்கும். அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் அதிருப்தியில OPS அவர்கள் அணியில இருக்கட்டும் திமுக சேர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய கட்சியில அவங்களை இணைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலையா, இல்ல அவங்க எதுவும் விரும்பலையா? நல்ல கேள்வி நீங்க கேட்டது. எங்களோட பல பேர் தொடர்புல தான் இருந்தாங்க. ஆனா பழனிசாமியை வீழ்த்துவதற்கு திமுக தான் சரியான இடம் என்று நினைத்துதான் அவர்கள் சென்றிருப்பதாக தான் நினைக்கிறேன். அவங்க விரும்புற எங்களோட தொடர்புல இருந்தவங்க தானே, எல்லாரும் எங்களோட தொடர்புல இருக்கிறவங்க தான். டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா எங்களோட தொடர்புல இருந்தவங்க தான், எங்களோட நட்போடு இருக்கிறவங்க தான். அவர்கள் பழனிசாமியை வீழ்த்தணும்னா நாளைக்கு அது சரியான இடம் திமுக என்று அவர்கள் நம்புவதால் நாங்கள் நிச்சயம் நினைச்சிருக்கோம். உண்மைதானே, நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளுங்கட்சியாவோ பழனிசாமி போல பணபலத்தோட ரெட்டையிலையோட இருக்கிற கட்சி. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு அமமுக சரியான இடம் இல்லையா? அமமுக சரியான இடம் என்பதை தாண்டி அமமுக தனியாக வீழ்த்திவிட முடியாது. திமுக அதை தனியாக வீழ்த்தக்கூடிய பெரிய இயக்கமாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். நான் உண்மையதானே சொல்லணும். நான் திமுக மாதிரி பெரிய கட்சியோ அண்ணா திமுக மாதிரி பெரிய கட்சி இல்லைங்கிறத நான் யதார்த்தத்தை ஒத்துக்கிறப்ப நீங்க அதுல போய் கேள்வி பல கேள்வி நோட்டுறீங்க. நாங்க அந்த அளவுக்கு கட்சி இல்லை, ஆனால் வளர்ந்து வருகிறோம். இப்ப திமுக 75 வருட கட்சிக்கும் பழனிசாமி திமுக EDMK இப்பதான் அண்ணா திமுக இல்லையே, EDMKவுக்கு இணையாக எங்கள் கட்சியின் நிர்வாக அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி வருகிறோம், பலப்படுத்தி விட்டோம் என்றே சொல்லலாம். அதனாலதான் நான் சொல்றேன், எங்களை தவிர்த்து விட்டு 19 தேர்தலா இருக்கட்டும் 21 விட இந்த தேர்தலில் நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதனால எங்களை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சேபிக்க முடியாது. அதே நேரத்தில் எங்களை விட திமுகவும் எடப்பாடி திமுகவும் பெரிய கட்சி என்பது உண்மை. ஒரு 7 மாதங்கள் தான் இருக்கு. அமமுக துவங்கப்பட்டதற்கான மைய காரணம் மீண்டும் அஇஅதிமுகவை ஒருங்கிணைக்கிறது. அந்த இலக்குல எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கீங்க? 7 மாசம் தான் எடப்பாடிங்கிற ஒரு துரோக சக்தி இந்த தேர்தலில் உறுதியாக வீழ்த்தப்படும். எங்களும் சொல்லியிருக்கிறேன், அங்க உள்ள யார் மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடோ அவருக்கு மேல எங்களுக்கு வெறுப்போ கிடையாது. அங்க உள்ள அனைவர் மேலும்
எங்களுக்கு துரோகம். எங்களால் முதல்வராக்கப்பட்ட பழனிசாமி எங்களுக்கு இழைத்த துரோகம். இனி வருங்காலத்தில் துரோகம் என்ற சிந்தனையே எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை நாங்கள் கடுமையாக அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற குறியோடு அம்மா மக்கள் முன்னேற்ற செயல்படுகிறது. அவரை வீழ்த்திய பிறகு உறுதியாக புரட்சித் தலைவர் சட்டத்திட்ட விதிகளோடு அதிமுக மறுமலர்ச்சி பெறுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முழு முனைப்போடு செயல்படும். ஆசை எதை வேணாலும் சொல்லிட்டுங்க, பி டீம் சி டீம் அப்படின்ட்டு. எங்களை இயக்குவதே பழனிசாமி தான். இப்ப நான் எதுக்கு போய் கட்சி ஆரம்பிச்சேன், அவர் கூட அவருக்கு எதிராக இயக்குவதே பழனிசாமி தான். ஏன்னா 2017 பிப்ரவரியில அவர் ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தவர்கள் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நான் வேட்பாளர் என்னதுனால உள்ளுக்குள் பயம் வந்துட்டு அந்த தேர்தல் நிறுத்தப்பட்ட பிறகு ஒரு வாரத்திலே ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு கட்சி சார்பாக நான் கொடுத்த துணை பொதுச்செயலாளர் கொடுத்த அறிவிப்பின்படி எல்லா நிர்வாகிகளும், அப்ப அமைச்சரவையில் இருந்தவர்கள் பழனிசாமி கூட எல்லோரும் என்னோட கலந்து கொண்டுதான் மாலை அறிவித்து சொன்னோம். 2 நாள்ல 17ஆம் தேதியே என்ன நீக்க வேண்டிய அவசியம் எதற்கு வந்தது என்பது பழனிசாமிக்கு தான் வெளிச்சம். அதுதான் எங்களை நான் பாட்டில் இருந்திருப்பேன். நாங்க என்ன ஊர்ல போய் விவசாயம் செய்ய முடியுமா? இல்ல நாங்க பாட்டில் அமைதியா இருக்கணும் பழனிசாமி எதிர்பார்த்தால் அது எப்படி துரோகம் செய்தவரை விட முடியாதுல்ல. நீங்களா விடுவீங்களா? உங்களை ஏமாத்தினவரை துரோகம் பண்ணவரை. அதனால் உருவானது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நாங்க தொடர்ந்து அவரை எதிர்த்து தானே வர்றோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருந்து நாங்க எதிர்த்து தானே வர்றோம். நாங்க எப்படி பி டீமா இருக்க முடியும்? அவர் தான் இன்றைக்கு திமுக 21 ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தாரு. எங்களெல்லாம் பயந்துட்டு எங்களெல்லாம் நேரடியாக சந்திக்க பயம் இருக்கும்ல அவருக்கு. எப்படி சந்திப்பார்? தைரியம் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அதே மாதிரி 24 தேர்தலில் திமுக 39 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தவர் பழனிசாமி. இன்றைக்கும் திமுக கூட்டணி பலமாக இருப்பதற்கு காரணமே பழனிசாமியின் இந்த அடாவடி நடவடிக்கைகளும் அவர் அம்மாவின் தொண்டர்களை பலவீனப்படுத்தி வருவதுதான். அதனாலதான் இல்லாட்டி எதுக்கு மனோஜ் பாண்டியன் போய் திமுக சேர்ந்தோம்? எதுக்காக ஒரு அன்வர் ராஜா தலைவர் காலத்து நிர்வாகி அவர் போய் அதற்கு திமுக சேர்ந்தோம்? இன்னும் பல பேரை சொல்லாம திமுக போனவங்க லிஸ்ட் எல்லாம் பாக்குறேன். பழைய தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து உள்ளவங்க போயிருக்காங்க. லாங் டேர்ம் ரன்ல நீங்க பார்த்ததுல இந்த எலெக்ஷன் ஒரு டிபிக்கலான எலெக்ஷன் சொல்றீங்க. அதே போல உங்களை விட அதிமுக தான் வலுவான கட்சின்றது ஒத்துறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரன்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? ஒரு பக்கம் அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கு. இவங்க புது கட்சி தோன்றும் போது இவங்க 2 பேருக்குள்ள சொல்றதுன்றது எப்படி? புது கட்சியா இருந்தாலும் நீங்க ஊடகங்கள் அந்த சர்வே எடுப்பவர்கள், நான் யார் மேல எனக்கு பொறாமையும் கிடையாது, யாரை பார்த்து பயமும் கிடையாது. ஆனா நான் யதார்த்தமா பேசுறேன். எங்களது உயரமும் தெரிந்தவனா. நான் மற்றவங்க மாதிரி ஏதாவது கனவு உலகில் வாழ்றவனும் கிடையாது. யதார்த்தத்தில் இருக்கிறவன். உறுதியாக கால சூழ்நிலை அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தாவேகா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. எப்பயும் தமிழ்நாட்டில் கடந்த புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா அவர்கள் காலம் வரை திமுக வெர்சஸ் அதிமுக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ விஜய் புதியவர் என்றெல்லாம் சொல்லலாம். நம்மளுக்கு அதுக்காக நான் கூட்டணிக்கு அவருக்காக நான் பழனிசாமி மாதிரி கூவிட்டுலாம் இல்லை. அதையும் சொல்றேன். இன்றைய சூழ்நிலை நான் அன்னைக்கே சொன்னேன். தாவகாரிங்கெல்லாம் நிறைய பேர் சில பேர் பேசினாங்களே அந்த ஊடகத்தில் இந்த யூடியூப் வச்சிருக்க சில பேர் கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்னமா கிமு கிபி மாதிரி காமு காப்பி எல்லாம் உருவாக்குனாங்க. தெரியுமா தெரியாதா? எல்லாம் எடப்பாடியோட பேரோல்ல உள்ளவங்க. புரியுதா? அவங்க அந்த ஒரு பத்திரிகை தர்மத்தை எல்லாம் தாண்டி எதை வேணாலும் பேசுவாங்க. காமு காப்பியா. அதான் காமு காப்பியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத விஜய் நேற்று பொதுக்குழு வரைக்கும் சொல்றாங்க. இது சாதாரணமா நீங்க எந்த வித விருப்பு இல்லாம பார்த்தாலே இது தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக விஜயோட நான் தொடர்புல இருந்ததா அவங்க சைட்ல உள்ளவங்க பேசிதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. விருப்பு இல்லாமல் பார்த்தால், யாருடைய ஜால்ராவாக இல்லாமல் பார்த்தால், யாருடைய பேரோல்ல இல்லாமல் பார்த்தால் உண்மை தெரியும். ஏன்னா ஒரு சினிமாவில் 30 வருஷம் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஒரு நடிகர் மாற்றத்தை உருவாக்கன்னு மாநாடு நடத்தி அவர் அண்ணன் பழனிசாமியை தோல்ல தூக்கிட்டு போய் முதலமைச்சர் ஆக்க வேண்டிய அளவுக்கு என்ன பழனிசாமி காமராஜரா இல்ல கக்கனா? யார் அவர்?
துரோகத்துக்கு பேர் போனவர்னு விஜய்க்கு தெரியாதா? அதனால அவர் உறுதியாக அவர் ஸ்டாண்ட்ல இருக்காருங்கிறது என்னால புரிஞ்சிக்க முடியுதுல, ஒருத்தர் பேசுறப்ப தெரிஞ்சுக்க முடியுதுல. அந்த அளவுக்கு கூட ஒருவரால அனுபவம் இல்லைன்னா நாங்க ஒரு கட்சியை எவ்வளவு சோதனை நடத்த முடியுமா? அதனாலதான் சொன்னேன், என்னுடைய விருப்பத்தை சொல்லல. ஒரு சில பத்திரிகைகள் கூட தினகரன் குழம்பி போயிருக்காரு, தினகரன் என்னைக்கு குழம்ப மாட்டாரு. அன்னைக்கே போய் சொன்னேன், 2017 நாங்க கட்சி ஆரம்பிச்சப்ப விஜய் ஒருத்தர் வருவார், அவரோட கூட்டணி வைப்போம். எந்த கட்சியா இருந்தாலும், அது பெரிய கட்சியாக இருந்தாலும், வளர்ந்தாலும் வரலனாலும், எந்த கட்சியும் யாரையும் நம்பி ஆரம்பிக்கிறது இல்லை. இப்பயே ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாங்க தனித்து போட்டியிட தயாராக இருக்கிறோம். எங்கள் இலக்கை நிறைவேற்றுறோம். இந்த முறை எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள், என்னோட 8 வருஷம் பயணிப்பவர்களை சட்டமன்ற உறுப்பினரால் ஆக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு, அவர்களுக்கெல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன விடவே கூடாது அப்படிம்பாங்க. பழனிசாமி விடக்கூடாது, ஒரு மாவட்ட செயலாளர் யங்ஸ்டரு, கடந்த தேர்தலில் 45,000 ஓட்டு வாங்கினவர். அன்னைக்கு என்ன சொல்றாரு அவர், பழனிசாமி நான் அமைதியா இருந்தாலும் 3-4 மாசம் நான் இருந்ததை இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, கூட்டணி போயிடணும். அதுக்கு இல்ல, நான் வேற ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணேன், அது இல்லைன்னு வெளில வந்தேன். அப்ப அவர் சொல்ல, என்னோட வேலை வர்றப்ப என்ன இவரு என்ன ரொம்ப திமிரா பேசுறாரு, 4 தொகுதியிலையும் போட்டு இதால மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னேன். அந்த அளவு தான் எங்க நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்க தனிப்பட்ட முறையில இப்ப இங்க இருக்கிறவங்கள்ட்ட நீங்க எம்எல்ஏ ஆவது முக்கியமா, பழனிசாமி வீழ்த்துவது முக்கியமானு கேளுங்க. நீங்க உண்மையா நீங்க தனியா யார்ட்ட வேணாலும் கேளுங்க சுபாஷ், நீங்க நான் சொல்றேன்னு அதுதான் இருப்பாங்க. எனக்கே அந்த மனநிலை தானே. இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்னை சேர்ந்தவர்களை அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்கான முயற்சி, கால சூழ்நிலை, அதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. எங்க கட்சியும் பலமா இருக்கு. எங்களை தவிர்த்து விட்டு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை உருவாகி வருகிறது. அதனால கூட்டணிகள்ல பல சிக்கல்கள், குழப்பங்கள், மாற்றங்கள் வரும்பொழுது அது எங்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும் என்கிற நம்பிக்கையில நாங்கள் இருக்கோம்.